வெல்கம் டு ஃபேட்டிமாஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். கொதிக்க வச்சுருக்க தண்ணியில் ஒரு 4 முருங்கைக்காய் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து இதை சேர்த்துட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ வந்து நான் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கடலெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் வந்துட்டு கடுகு, அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கருஞ்சீரகம், அப்புறம் 2 காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன். இது வந்து நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். அந்த நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் வந்துட்டு ரொம்ப ப்ரௌனெல்லாம் ஆகண்டா, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு நான் வந்து இடித்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பேஸ்ட்டாக வச்சுருந்தா பேஸ்ட்டாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அடியில் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும், நல்லா பார்த்து வதக்கிக்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு, சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு வந்து இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். வேகலாம் வைக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோன்னா அடியில் பிடிக்கும், அதனால் பார்த்து வதக்கிக்கிடணும். வதக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கொத்தமல்லி பவுடர் சேர்த்துருக்குறேன். நம்ம வந்து காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வத்தல் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த கீழே கொஞ்சம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும். அதனால் தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளித்து மட்டும் விடணும். நான் எதுவும் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இது கூட வந்துட்டு நான் ஒரு தக்காளி, சின்ன தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய சைஸ் தக்காளினா ஒரு தக்காளியே போதும். வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் விட்டோன்னா நல்லா அந்த தக்காளி வந்து கரைஞ்சி வந்துடும். உங்களுக்கு அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்தால் சொன்ன மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். இப்போ நான் தண்ணி எதுவும் தெளிக்கல, மூடி போட்டதில் நல்லா தக்காளி வந்து கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற அந்த முருங்கைக்காயை அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம இதில் வந்து உப்பு சேர்க்கலாம், ஆனால் அதில் இந்த காய் சேர்க்கும் போது வந்து உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் வந்துட்டு உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம் வந்து நம்ம வைக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். எக்ஸ்ட்ரா வேறு எதாவது தண்ணி சேர்க்கல. இப்போ வந்து மூடி போட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் ஆகுது. இன்னும் தண்ணியெல்லாம் முழுசாக வற்றலை, நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. இந்த டைமில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு நம்ம கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி சேர்க்க வேணாம், ஒரு பிஞ்சு தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 4 நிமிஷம் வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி எதுவுமே இல்லை, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. அது வந்து தொக்கு மாதிரி தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ், அப்புறம் வந்துட்டு அந்த வெரைட்டி ரைஸில் தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி ஐட்டத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும்.